வாங்க இன்றைக்கி ஒரு காரமான சட்னி பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். ஒரு 10 காஞ்ச மிளகாய், ஒரு 5 தக்காளி. இது நான் கொஞ்சம் ஒரு 6-7 பேருக்கு பண்ணுறதுனால நான் கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது எல்லாமே பச்சையாகவே தான் நம்ம அரைக்க போகிறோம். சட்னி தாளித்து தான் அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். அதனால் பூண்டு, காஞ்ச மிளகாய், தக்காளி, உப்பு. இந்த காஞ்ச மிளகாய் மட்டும் பத்தாது, ப்ளைன் மிளகாத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நீங்கள் இப்போது எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவு காரம் போட்டுக்குங்க. இது எல்லாத்தையும் போட்டு பச்சையாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போது நான் மண் சட்டியில் தான் தாளிக்கிறேன். நல்லெண்ணெய் விட்டால் தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுந்து எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் இந்த அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதை நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா செவந்து வரணும் வெங்காயம் நல்லா செவந்து வந்ததும் இந்த அரைச்சி வச்சுருக்க சட்னி எடுத்து நம்ம அதில் போட்டு நல்லா வதக்கணும். ஏன்னா எல்லாமே நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு இந்த மிக்ஸி கழுவி தண்ணி அதில் ஊற்றுவோம். இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்கணும், அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்ததும் நம்ம இப்போ தோசையோடு சாப்பிட போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை பண்ணி பார்த்திங்கன்னா எப்போவுமே இது மாதிரி தான் பண்ணுவீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொதித்து வந்தால் போதும்.